கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு ஜோய லைஃப் வேத பாட ஆராய்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய அளவற்ற கிருபையின் ஐஸ்வர்யத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியங்களும் ஸ்லாக்கியங்களும் எல்லையே இல்லாதது. தேவன் எவ்வாறு எல்லையற்றவரோ அவ்வாறாக நாமும் எல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை புது சிருஷ்டியாக சிருஷ்டித்து தேவ ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய ஆதி நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக அனுப்பினார். தேவனுடைய ஆதி நோக்கம் மனிதன் தேவ சாயலிலே தேவ ரூபத்திலே பலுகி பெருகி பூமியை நிரப்பி பூமியின் ஆண்டவனாக தேவனாக அவன் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். இது பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தில் தேவன் கொடுத்த தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இந்த தேவ திட்டம் மாறாதது, சித்தம் மாறாதது. ஆகவேதான் தம்முடைய குமாரனை மீட்கும் பொருளாக அனுப்பினார். அநேகரை மீட்பதற்காக, இழந்து போனதை ரட்சிக்கவும் மீட்கவுமே. இந்த ஆதியில் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஆதாம் இழந்து போனான். அவன் இழந்து போன எல்லாவற்றையுமே நாம் பெற்றுக்கொள்ளத்தான் மீட்கும் பொருளாக அவரை கொடுத்தார். அததான் நம்ம சொல்ல வேண்டுமானால் இந்த நீதிமொழிகள் ரோமர் 3:24 சொல்றாருல, இலவசமாய் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், புது சிருஷ்டியாக்கப்பட்டோம். நாம் எவ்வாறு புது சிருஷ்டியாக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு. அந்த மீட்பினாலே அதை நம்ம கொலோசியர் 1:14 சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம் என்பதை சொல்லுகிறார். அதை நான் கரெக்டா எடுத்து உங்களுக்கு வாசித்துறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களே எடுங்க. கொலோசியர் 1 அங்க தெளிவாய் சில காரியங்களை சொல்வதை பார்க்கிறோம். நான் 12 வாசிக்கிறேன், 14 போறதுக்கு முன்னால. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். நல்லா பாருங்க என்ன சொல்றாரு. ஒளியில் உள்ள, இருளில் அல்ல. அப்புறம்தான் சொல்றாரு நம்ம இருளில் இருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு மாற்றி விட்டாரு அடுத்த வசனங்கள்ல. இப்போ இந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை மாற்றி விட்டார். இததான் நம்ம தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல இந்த வருடத்துல ஆரம்பத்திலே நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்காக தானியேல் 7:18 சொல்றாரு, உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள். நாம் யார்? நம்முடைய நினைவில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது எண்ணம் என்ன? நான் உன்னதமானவருடைய பரிசுத்தவான், உன்னதமான தேவனுடைய பிள்ளை. அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள காலங்களில் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ராஜ்யத்தை பெறுவது ஒன்று, அதை சுதந்திரித்துக் கொள்ளுவது வேறு. இங்க என்ன சொல்றாரு? ராஜ்யத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். இப்போ நம்மை தகுதிப்படுத்தி விட்டார் என்றால் அதை சுதந்திரிப்பது நம்முடைய வேலை என்று சொல்லப்படுகிறது. அதே தானியேல் தீர்க்க தரிசன புத்தில என்ன சொல்றாரு? அவர்கள் ராஜரீகத்தை தகுதிப்படுத்தின பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்ன? ராஜரீகம், ஆளுகை, டொமினியன், அப்படிதானே? சப்டியூ அண்ட் ரூல், அப்படிதானே? கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள், அதுதானே அவருடைய திட்டம். பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். தம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் அனைத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். சங்கீதம் 8:6. அதைதான் நம்ம இங்க பாக்குறோம்.
அவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தவான்களுக்கு இந்த சுதந்திரத்தை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். தேவன் நம்மை தகுதிப்படுத்துகிறார். எவ்வாறு? இலவசமாக. அதுக்கு கிரியையே கிடையாது. நமது கிரியை சார்ந்து அல்ல, கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு. எதன் மேல் உள்ள விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பின் கிரியை மேல் உள்ள விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். அதேதான் தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் சொல்றாரு. என்ன பாருங்க, ராஜரீகமும் அப்படிதானே, வானத்தின் கீழெங்கும் உள்ள அப்படின்னு என்ன, பூமியில் உள்ள ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும். ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம், கிங்டம், டொமினியன் அண்ட் கிரேட்னஸ். ஆளுகை, மகத்துவம் உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஐயா, இது நமக்கு கொடுக்கப்பட்டது. இத பவுலடிகளார் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் அங்க என்ன சொல்றார் பார்த்துட்டு திருப்பி நம்ம கொலைசேருக்கு வருவோம். அங்க 26ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பாருங்க. அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக அவர் சாட்சி சொல்லும் பொழுது 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சுய ஜனத்தினின்றும் அந்நிய ஜனத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி ஆண்டவர் பவுலோடு தரிசனத்திலே தமஸ்கு வீதியிலே மத்தியான வேளையிலே தரிசனமான போது என்ன சொன்னார் என்பதை சொல்லுகிறார். அப்போ எபிரேய பாஷையிலே ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்போ அவர் தன்னை எதற்காக நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கும் பொழுது அவருக்கு அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். 16ல இருந்து வாசிக்கிற ஆண்டவர் அவருக்கு என்ன சொன்னாரு? நீ எழுந்து காலூன்றி கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்கு உனக்கு தரிசனமானேன். இப்ப என்ன காண்பிக்கிறார்? அவருடைய இருதய நோக்கத்தை காண்பிக்கிறார். அப்படிதானே? அவருடைய இருதயத்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். நீ சுய ஜனத்தார் நின்றும் அந்நிய ஜனத்தார் நின்றும் உன்னை விடுதலையாக்கி. அந்நிய ஜனத்தார் புறஜாதி, சுய ஜனத்தார் யூதர்கள். அவர்கள் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். நம்பர் 1 அதாங்க புது சிருஷ்டி. அதுதான் நீதிமானாக்கப்படுதல். இயேசு கிறிஸ்துவின் மீட்பில் உள்ள கிரியையினாலே, இலவசமாய் கிருபையினாலே, விசுவாசத்தினாலே பாவம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு புது சிருஷ்டி ஆக்கப்பட்டோம். அததான் சொல்றாரு. அந்த புது சிருஷ்டி பாவம் நீக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டது நோக்கமே என்ன? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய இவ்வாறு இயேசுவின் மீட்பின் கிரியையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறது. அந்த பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு ராஜ்யத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த ராஜ்யம் உங்களுடையது. அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று இயேசு லூக்கா சுவிசேஷத்திலே சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த ராஜ்யத்தை குறித்து இங்க என்ன சொல்றாரு? சுதந்திரமாக பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய சுதந்திரம் என்னங்க? பரலோக ராஜ்யமே நமக்கு சொந்தம். ஐயா, அங்கு போன பிறகல்ல. நம்முடைய பாடல்கள் எல்லாம், நம்முடைய சபையின் போதனை எல்லாம் என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ என்று ஒவ்வொரு மரண வீட்டிலும் பாடுவதை நாம் பார்க்கிறோம். ஐயா, என்று காண்பேன் அல்ல, இன்று காண்பேனே. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் தகுதிப்படுத்தினவர் நம்மை மரணம் வரை காத்திருக்க சொல்லவில்லை. அவர் நம்மை தகுதிப்படுத்தினதே இந்த பூமியில் ராஜாக்களாக நாம் ஆளுகை செய்வோம். இந்த பூமியில் 1000 வருடம் அரசாட்சியில் அல்ல,
இந்த விழுந்து போன பூமியிலே மீட்கப்படாத சரீரத்திலே அந்த கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமை நம்மில் வாசமாய் இருக்கிறபடியால் இந்த மீட்கப்படாத பாவத்திற்கு ஏதுவான மரணத்திற்கு ஏதுவான சரீரத்திலே ஆளுகை செய்வோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பெற்ற வல்லமை அது மகா பெரிய வல்லமை. அது எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல நம்ம 19ஆம் வசனத்துல அதை 18, 19 அதை வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த வல்லமையில் நாம் ஆளுகை செய்வோம். அததான் இங்க என்ன சொல்றாரு, அது பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை காண பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும் என்று பவுலடிகளார் அங்கு எபேசு சபைக்காக ஆவியானவருடைய ஏவுதலால ஒரு ஜெபத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் நாம் பண்ண வேண்டும். ஏன்? அப்பதான் ஏன்? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் ஐயா இன்னைக்கு சபையின் கண்களை குருடாக்கினான். இன்னைக்கு போதகர்களின் கண்களை அவன் குருடாக்கினான். எல்லாமே பரலோகம் என்று சொல்லிவிட்டார்கள். தேவன் இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையானதை தேவனுடைய வாக்கின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். இம்மையிலே நாம் ஆளுகை செய்ய வேண்டும் என்பது அவருடைய திட்டம், சித்தம், விருப்பம், ஆசை எல்லாம். அவர் சிலுவைக்கு சென்றது பரலோகத்தில் ராஜ்யத்தை சுதந்தரிப்பதல்ல, மரித்த பின். இப்பொழுது பரலோக ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்துக்குள் இருக்கிறோம். நம்மை தகுதிப்படுத்தி விட்டார் பரலோக ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனநிலையில தான் வாழ்ந்தார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்க பார்க்கும் பொழுது, அவர் அங்கு உள்ள ஜெபாலயத்திற்கு செல்லும் பொழுது அங்கு ஒரு கூனியான ஒரு ஸ்திரியை பார்க்கிறார். 18 வருடமா இந்த ஸ்திரியை பிசாசு கட்டி இருக்கிறார். இது ஓய்வு நாள் குணமாக்க கூடாது என்று மதவாதிகள் நினைக்கிறார்கள். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் என்ன? She belongs to the kingdom. ஆபிரகாமின் குமாரத்தி, உடன்படிக்கையின் குமாரத்தி. அவளிலே வியாதி இருக்க முடியாது. அது எவ்வாறு அதை நான் அனுமதிக்க முடியாது? அதை தடை செய்வேன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறாரு? அதை தடை செய்வதை நாம் பார்க்கிறோம். என்ன பண்ணார் அவரு? உடனடியாக அவளை குணமாக்குவதை பார்க்கிறோம். ஆபிரகாமின் குமாரத்தியை சத்ரு கட்டி வைத்திருந்தான். இன்னைக்கு அப்படிதான். புது சிருஷ்டி நாம். நம்மை இந்த பகுதியிலே சுதந்திரிக்க விடாதபடி கண்களை குருடாக்கி போட்டுகிறார். அதே வைராக்கியம் தான் நமக்கு இருக்க வேண்டும். பரலோகத்தில் வியாதி இல்லை. இந்த பரலோக ராஜ்யவாசியாகிய ஆபிரகாமின் குமாரத்திக்கு வியாதி இருக்கக்கூடாது என்ற ஒரு வைராக்கியத்தோடு அவளை ஓய்வு நாள் இல்லையோ குணமாக்குவது டாப் பிரியாரிட்டி என்று சுகமாக்குவதை பார்க்கிறோம். ஏன்? அது அவளுடைய சுதந்திரம். இட்ஸ் ஹர் பர்த் ரைட். She cannot be sick. அவளுக்கு ஒரு ஜீல் வந்தது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், என் மனைவிக்கு கேன்சர் வரும்போது 2003ல அவங்க கேன்சர் சொன்னதும் என் இருதயத்துல வந்த ஜீல் அதுதான். இது அநியாயம். திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். இது அக்கிரமம். It is gross injustice. You devil. She is redeemed by the works of Jesus. She cannot be sick. She cannot have sickness என்று ஒரு வெறி பிடித்தவனாக சத்துருவை பார்த்து நான் சத்தமிட்டு சொன்னேன். நீ திருடன். நாங்கள் ஏமாந்த சமயத்துல திருட்டுத்தனமா உள்ள வந்து திருடினவன். ஏன்? பிசாசு திருடன். சுதந்திரத்தை திருட வருபவன், அழிக்க வருபவன். அதுதான் அவனை பற்றி. அவனுடைய வேலையே பொய் சொல்றதுதான், திருடுறதுதான், அழிக்கிறதுதான், கொல்றதுதான். அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவனுக்கு அன்று எதிர்த்து நின்றேன். தேவன் அற்புதமாக தம்முடைய ரேமா வார்த்தையை அனுப்பி அன்று விடுதலை கொடுத்தார்.
ஏன் அதை சொல்ல வருகிறேன்? பரலோக ராஜ்யத்தில் வியாதி இல்லை. நாம் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரத்தை பெற்றவர்கள். அதை ஒவ்வொன்றையும் இந்த பூமியிலே அனுபவிக்கத்தான் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரம். என்னங்க அது? பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம். பரலோகத்தில் எவைகள் அனுமதிக்கப்படுகிறதோ அவைகளை மட்டும் நான் அனுமதிக்க வேண்டும். அப்படித்தானே சொல்றாரு. மத்தேயு 16:19, மத்தேயு 18:18 2 வசனம் அதை சொல்லுகிறார். எது அனுமதிக்கப்படவில்லையோ அதை நானும் அனுமதிக்க கூடாது. வியாதி பரலோகத்தில் அனுமதிக்கப்படவில்லை. இப்ப என்னுடைய வேலை என்ன? அவர் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார், ராஜ்யத்தை தந்திருக்கிறார். ஆளுகை செய்ய வேண்டியது, சுதந்தரிக்க வேண்டியது. பரலோகத்தில் வியாதி இல்லை, வியாதி இல்லாத, பாவம் இல்லாத, சாபம் இல்லாத, குறைவு இல்லாத, குழப்பம் இல்லாத, தரித்திரம் இல்லாத, எந்த பகுதியிலும் ஒன்றும் குறைவுபடவில்லை. ஷலோம், அப்படிதானே? சமாதானம், ஒன்றும் குறைவு இல்லை என்ற இடத்தில்தான் நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய சுதந்திரம். ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை. தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை பரலோகத்தில். அங்கு எதிரி இல்லை. நமக்கு அதே தாங்க. இங்க எதிரி பல் பிடுங்கப்பட்டவன், காலின் கீழ் மிதிக்கப்பட்டவன், பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறார். வல்லமையும் அதிகாரம் ஒன்றும் இல்லாத சைபராக்கப்பட்டவன். ஆனால் அவன் திருடுகிறான், கொல்லுகிறான், அழிக்கிறான். எப்படி? நய வஞ்சகத்தினால், தன்னுடைய பொய்யினாலே அவனுடைய எண்ணங்களை அனுப்பி ஐம்புலன் உணர்வின் மூலமாக நம்முடைய மனதை பிடிக்க இரவும் பகலும் சுற்றி திரிகிறான். அவருடைய எண்ணங்களை நாம் வாயிலே பேசி ஏற்றுக்கொண்டோமானால் அந்த எண்ணங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம். எப்பொழுது? இந்த தவறான உபதேசங்களை, தவறான போதகர்கள், வேதவசத்தை அறியாதவர்கள் தவறாக போதிக்கிறபடியினாலே சபை அதை கேட்டு தவறான எண்ணங்களை அதை திரும்பவுமாக தங்கள் வாயிலே பேசி அந்த எண்ணங்களை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த எண்ணங்கள் தான் என்னவாக மாறுகிறதா? 2 கொரிந்தியர் 10:4 சொல்றாரு. ஸ்ட்ராங் ஹோல்ட், அரணாக மாறுகிறது. எப்போ? அந்த எண்ணங்களை தொடர்ந்து நாம் பேசி அந்த எண்ணங்களின்படி செயல்பட்டால் 21 நாளுல அந்த பழக்கம் என்ன ஆயிடுதான்? இட் பிகேம் a strong hold. எனக்கு அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் இருந்தது. நான் சொல்லியிருக்கேன். நான் சுகம் பெற்றது 1992. ஏன்? இந்த தெய்வீக சுகத்தை குறித்து தவறான உபதேசத்தை நான் போன்ற பத்தகோஸ்த சபையில கேட்டபடினால அந்த சபையில உள்ள போதகர் மருந்து எடுக்க மாட்டாரு. ஆனா விசுவாசம் என்றால் என்ன என்று அவருக்கு வெளிப்பாடு இல்லை. அதனால அவர் சாகும் வரை வியாதியோடையே இருந்தாரு. அவருடைய போதகத்துல நம்மை சிட்சிக்க, நம்மை உருவாக்க அவர் வியாதியை கொடுக்கிறார். என் நன்மைக்காக தான் இதை கொடு. இட்ஸ் a blessing in disguise என்று சொல்லுகிறவர்கள். இது நல்ல மனிதர்கள், தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள், அநேக காரியங்களை தியாகம் பண்ணினவர்கள். ஆனா தங்கள் கிரியை சார்ந்து கொண்டவர்கள். தியாகம் பண்றதுனால இவ்வளவு தியாகம் பண்ணினோன்ற அந்த கிரியை சார்ந்து கொண்டவர்கள். ஏன்? பிசாசானவன் நல்ல தேவ ஊழியர். I call him as my spiritual father. இரவெல்லாம் நாங்க ஜெபிப்போம். லீவு போட்டா தோப்புக்குள்ள போய் மதுரையில இருந்தப்போ சோழவந்தான்ல தோப்புல போய் செகண்ட் சாட்டர்டே ஹாலிடேனா ஹோல்டே நானும் பாசம். அவ்வளவு ஜபத்தில ஆசையுள்ளவர். ஆனா அப்பேற்பட்ட மனிதனையும் பிசாசு கண்களை குருடாக்கினபடினாலே அந்த போதகத்தை கேட்டு அந்த தவறான எண்ணங்களை நான் எடுத்துக்கொண்டு அவைகளை பேசி அதை அரண்களாய் இருந்தபடினாலே தேவன் உண்டு பண்ணின சுதந்திரத்தில் நான் வாழ முடியாதவனாய் இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் கிருபையினாலே கெனதேகின் புக்கை படிக்கும் பொழுது என் மனக்கண்களை திறந்தார்.
பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தந்தார். என்னுடைய சுதந்திரத்தை பார்க்கிற ஒரு கிருபையை எனக்கு தந்தார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். வியாதி இல்லாத, குறைவு இல்லாத, தரித்திரம் இல்லாத, எந்த ஒரு பிசாசின் சக்தியும் நம்மை ஆளுகை செய்யாத, அடிமைப்படுத்த முடியாத, அதற்கு மாறாக நான் வியாதியை ஆளுகை செய்கிறவனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? 18 வருஷமா அவளை ஒரே நிமிடத்துல சுகமா என்ன சொன்னார்? ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் இருந்து நீ விடுதலை. யூ ஆர் லூஸ். அததான் வேதம் சொல்லுது. whatsoever you lose, it will be loosed only. whatsoever you bind. அப்படி என்ன? உன் சுகத்தை பெற்றுக்கொள். உன் சுகத்தை நான் அவிழ்க்கிறேன், வியாதியை நான் கட்டுகிறேன் என்று சொன்னார். ஏன்? இது உனக்கு இருப்பது நியாயம் அல்ல, இது அக்கிரமம். நீ ஆபிரகாமின் குமாரத்தி, பரலோகத்துக்கு சுதந்திரவாளி. பரலோகத்தில் வியாதி இல்ல, உனக்கும் வியாதி இருக்க முடியாது. அங்கு பாவம் இல்ல, நீனும் பாவத்தில் இருக்க முடியாது. அங்கு தரித்திரம் இல்ல, குறைவு இல்லை, இங்கு இருக்க முடியாது. அங்கு சகலமும் பரிபூரணம், 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 பரிபூரண நன்மை. ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டதுனங்க, பரிபூரண நன்மையில் நாம் வாழ வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அப்படித்தானே? ஒரு நன்மையும் குறையப்படாத தேசம். பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. எருசலேமின் நகரவாசிகள் வியாதிப்படுவதில்லை. இது பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரம். சுதந்திரம் என் உரிமை சொத்து. எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு சக்தியும், எந்த ஒரு பிசாசும் அதை தடை செய்ய முடியாது. இட்ஸ் மை லீகல் ரைட். ஆனா எல்லாமே ரெண்டு காரியம் இருக்கிற மீட்புல. ஒன்னு லீகல் சைட், அதர் ஒன் இஸ் த வைட்டல் சைட். லீகல் சைட், சட்டபூர்வமாக என்னை தகுதிப்படுத்தி விட்டார். எதற்கு? பரலோகம் என் சுதந்திரம். பரலோக ராஜ்யத்தில் நான் பூமியிலே வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி விட்டார் அவருடைய மீட்பின் கிரியையின் மூலமாக. ஆனா வைட்டல் சைட், நான் விசுவாசத்தினாலே அதை வாழ வேண்டும். அது நான் செய்ய வேண்டியது. அவர் செய்ய வேண்டியதை பரிபூரணமாய் செய்து முடித்தார். A perfect new creation. அப்படிதானே? பரிபூரண புது சிருஷ்டி. அவர் இருக்கிற வண்ணமாகவே இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார், அப்படிதான் என் ஆவி மனிதன் இருக்கிறார். அவர் இப்பொழுது எங்கு வீற்றிருக்கிறார்? சிங்காசனத்தில், ஆளுகையின் ஸ்தானத்தில். அதே இடத்தில் என்னுடைய ஆவி மனிதனையும் வீற்றிருக்க பண்ணிவிட்டார். சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ். சகலமும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ். எதற்குங்க? ஆளுகை செய்ய. இழந்து போன ஆளுகையை திரும்ப மீட்டு கொடுக்க தம்மை மீட்கும் பொருளாக ஒப்பு கொடுத்தார். அதுதாங்க கிறிஸ்தவத்தில் சொல்லப்படுகிற மகா பிரதானமான சத்தியம். ஆனா இங்க என்ன சொல்றார் பாருங்க, சுதந்திரத்தை திருப்பி வாங்க. அப்போஸ்தலர் 26:18, சுதந்திரத்தை பெற்று கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு. இப்ப நம்ம எங்க இருக்கோம்? ஆதாமுக்குள் இல்ல, மாம்சத்தில் பிறந்தபடியினால் ஆதாமுக்குள், தேவனுடைய வித்தினாலே மறுபடியும் பிறந்தபடியினால் தேவனுக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அப்படி என்றால் நாம் இருளில் இல்ல. இருளில் என்ன? அறியாமையில் இல்ல, வெளிச்சத்தில் இருக்கிறோம். இங்க இருளின் கிரியையே இருக்க முடியாது. இது பரலோகம். இருளில் அல்ல, ஒளியில் இருக்கிறோம். அப்ப அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, சாத்தானுடைய அதிகாரத்தில் அல்ல. எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய அதிகாரத்தின் கீழ். பாவம், மரணம் என்ற பிரமாணத்தின் கீழ் அல்ல. எந்த? நீதி, ஜீவன் என்ற ஆவியின் பிரமாணத்தின் கீழ் இருக்கிறோம். மாற்றப்பட்டு விட்டோம். மனம் புதிதாக வேண்டும், எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். இருதயத்தில் இந்த சத்தியங்கள் எல்லாம்
நிலைத்து நிற்கத்தக்கதாக தியானித்து இருதயம் அவைகளால் நிரப்பப்பட்டு இதை விசுவாசிக்கிற உறுதியான இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாய் இருதயம் இருந்தால்தான் அவன் வரும் பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாக எதிர்த்து நிற்க முடியும். விழிப்புள்ளவர்களாய் எதிர்த்து நிற்கவில்லை என்றால் அவன் எவனை விழுங்கலாம் என்று பார்க்கிறான், தன்னுடைய தந்திரத்தினாலே பொய்யினால. பாருங்க, அவர் கண்களை திறக்கும்படிக்கு எப்படிங்க கண்களை திறக்கிறாரு? உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி கலிக்கம் போடுறது? வேத வசனம் தான். வேத வசனம் பாதைக்கு தீபம், அப்படிதானே? வேத வசனம் தான் கண்களுக்கு வெளிச்சம் தருகிறது, பேதையை ஞானியாக்குகிறது. அப்போ அங்கே இவர் இங்க என்ன சொல்றாரு? இவருக்கு கொடுக்கப்பட்டது சுவிசேஷத்தை சொல்ல. இந்த சுவிசேஷம் தான் கண்களை திறக்கும். இந்த சுவிசேஷம் தான் நம்மை சுதந்திரிக்க பண்ணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த நற்செய்தி சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் கிரியை, அந்த மீட்பின் கிரியையினால் நான் என்னவாக இருக்கிறேன், இப்பொழுது எங்கு இருக்கிறேன், என்ன செய்ய முடியும்? தேவன் என்னை அவ்வாறாக பார்க்கிறார். அதே மாதிரி நானும் பார்க்கணும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 5:16 என்ன சொல்றாரு? நான் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன். கிறிஸ்துவையும் நான் என்ன சொல்றாரு? மாம்சத்தின்படி அறியேன். ஏன்? எல்லாருமே ஆவியின்படி அறிவேன் என்று சொல்லுகிறார். ஆவியில நம்ம என்னவா இருக்கிறோம்? புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. புது சிருஷ்டி. புது சிருஷ்டி எப்படி இருக்கிறான்? அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். நாம் புது சிருஷ்டியை பற்றி, மீட்பின் கிரியை அறிய வேண்டும். புது சிருஷ்டியை பற்றி அறிய வேண்டும். எவ்வாறு? வெளிப்பாட்டு அறிவாக. அப்பதான் சுதந்திரிக்க முடியும். அப்பதான் அந்த விசுவாசம் வரும். அதுதான் அவர் சொல்றாரு, கண்களை திறக்கும்படி. விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பு, விசுவாசத்தினாலே உன் கண்கள் திறக்கப்படுவதுதான் விசுவாசம், அப்படிதானே? இருதயத்தில் அந்த வெளிச்சம் வருவதுதான் விசுவாசம். ரேமா வேர்டாக எழுதப்பட்ட வார்த்தை தேவனினோடு பேசுகிற வார்த்தையாக வருவதுதான் விசுவாசம். விசுவாசம் தேவ வார்த்தையில் வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுவது. அப்ப அதற்குத்தான் தேவ வார்த்தையும் ஆவியானவரும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம தியானிக்கல, இருதயத்துல வார்த்தை இல்ல, ஆவியானவர் உதவி செய்ய முடியாது. வார்த்தை இருந்தாதான் ஆவியானவர் அதை தேடி நமக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். அந்த வெளிச்சம் வருவதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தில் நாம் நுழைகிறோம். அததான் அங்க சொல்றாரு எபிரேயர் 6:11 என்ன? நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுங்கள். உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும் வரை அந்த ஜாக்கிரதையை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று ஆபிரகாமின் எக்ஸாம்பிள் அங்க சொல்வதை பார்க்கிறோம். அவன் தன் சுதந்திரத்தை சுதந்திரித்தவன். நம்மை அந்த விசுவாசத்திலே, அது என்ன விசுவாசம்? தேவரகமான விசுவாசத்திலே சுதந்திரிக்க அளிக்கிறார். இப்போ இந்த புது சிருஷ்டியை பற்றி பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க. கலாத்தியர்ல பாத்தீங்கன்னா முழுவதுமே அவர்களுக்கு அந்த கலப்பட உபதேசம் இன்று சபையில இருக்கிறது. நான் எந்த சபை என்று சொல்றது, பெந்தோகோஸ்தே சபையை தான் நான் சொல்றேன். கலப்பட உபதேசம், கிரியையும் கிருபையும், கிரியையும் கிருபையும் என்று குழப்பி கொண்டு இருக்கிறார்கள். கிருபை தவறான உபதேசம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. அதேதான் கலாத்திய சபையில் அங்கு இருந்தது. கிரியை ரட்சிக்கப்பட்டது சரிதான்ப்பா, இனி கிருபை போதும், இனி உன் கிரியையை காண். அதுதான் அவங்க சொல்லிக்கொண்டு, அதுதான் அத ஃபுல் ஆர்கியூமெண்ட் ஹோல் கலாத்தியர்ல போகுது. நான் ஏற்கனவே அதை கொடுத்த பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன், அதனால அது ஃபுல்லா நான் போல. இப்ப கரெக்டா அவர் அதை முடிக்கும் பொழுது ஒரு கிரக்ஸ சொல்றாரு. இதுதான் சம்மன் சப்ஸ்டன்ஸ், கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே இதுதான் சொல்றாரு. 15ஆம் வசனத்துக்கு வாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்
அப்போ அவங்களுக்கு இருந்தது விருத்த சேதனம் கட்டாயம் செய்யணும்னு கம்பல் பண்ணாருன்னு அதை சொல்றாரு. இன்னைக்கு அவர் நம்மை பார்த்து சொன்னா என்ன? உன் கிரியைகள் ஒன்றுமில்லை. அப்படிதானே? நீ கிரியை உபவாசம் இருந்தாலும் சரி, நீ ஜெபித்தாலும் சரி, உன் கிரியையில நீ எப்படி போய் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது என்ன சொல்றாரு பாருங்க. புது சிருஷ்டிய காரியம். One thing alone decides your life. What is that? You are a new creation. புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியின் பிரமாணம் என்னங்க? புது சிருஷ்டி பரலோகத்தில் அவரோடு வீற்றிருப்பவன், பரலோகத்தை தன்னில் பெற்றிருப்பவன், அவர் இருக்கிற வண்ணமாகவே இருப்பவன். புது சிருஷ்டியை பற்றி நீங்க தெரியணும்னா, இயேசு எப்படி புது சிருஷ்டியானாரோ அப்படிதான் நீங்களும் நானும் புது சிருஷ்டியானோம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம், இயேசு புது சிருஷ்டியா? வேதவசனம் அப்படிதாங்க சொல்லுது. அவர் புது சிருஷ்டியின் முதற் பலனானவர். கொலோசியர் 1:15 படிச்சு பாருங்க. கொலோசியர் 1:18 படிச்சு பாருங்க. இன்னும் நிறைய வசனம் இருக்கு. ஒவ்வொன்றிலும் தெளிவாய் சொல்லப்பட்டது. ஏன்? அவர் மனிதனாக வந்தார். மனிதனாக பாவம் செய்யாதவராக வாழ்ந்தார். நம்மை மீட்பதற்காக தம்முடைய சரீரத்தை பாவத்தை சுமக்க ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. பாவம் அறியாத அவர் பாவமானார். பாவத்தின் தண்டனையாகிய நரக ஆக்கினை மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை பூரணமாய் நிறைவேற்றினார். அதான் ரோமர் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. ரோமர் 8:3-4 வாசித்து பாருங்க. அவர் எப்படி மீட்பின் கிரியையை 8:3 செலுத்தி 8:4 நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை பரிபூரணமாய் நிறைவேற்றினார். அதுதான் நீதிமொழிகள் 4:25 வரும்போது என்ன சொல்றாரு? அவர் உயிரோடு எழும்பும் பொழுது நியாயப்பிரமாணம் நீதி நம்மில் நிறைவேறி நம்மை நீதிமானாக்கினபடியால், பிதாவின் திட்டம் அதுதான், நம்மை பாவத்தில் இருந்து மீட்டு நீதிமானாக்கினபடியால் உயிரோடு எழுந்தார் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம், நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி. புது சிருஷ்டிக்கு புது ஜீவன், தேவ சுபாவம், தேவ திறமை, தேவனுக்குரியதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவனாக வாழ்வதற்கு அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நாமும் அவரோடு கூட மரித்தோம். மரித்தது மாத்திரமல்ல, இந்த புதிய ஜீவன்ல அந்த உயிர்த்தெழுந்த சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அத சொல்லிட்டு தான் 6:6 இத அறிந்தீங்கன்னா, உங்களை இந்த உலகத்துல சாதாரண மனுஷனா வாழ்கிற, பாவம் செய்கிற, வியாதிப்படுகிற, குறைவுபடுகிற மனிதனாய் வாழ வைக்கிற, சரீர ஐம்புலன் உணர்வுகளினாலே இழுக்கப்படுகிற காரியங்கள் they became important என்று சொல்வதை பார்க்கிறோம். ரோமர் 6:6 அதை சொல்லிட்டு தான் 7:8 மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்றார். ஏன்? அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அகில உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. இனி ஏன்? முழுவதுமாய், பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லாமே அன்று அவர் மேல் சுமத்தப்பட்டு முழுவதுமாய் அதற்கான தண்டனையை செலுத்தி அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே இனி பாவம் மரணம் இல்லை என்ற ஒரு ஜெயத்தொனியோடு எழுந்தார். பிசாசின் வல்லமையை உரிந்து கொண்டவராக. ஏன்? மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. பிசாசின் வல்லமையை உரிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா வல்லமையிலும் மேலான வல்லமையாக தேவகுமாரனை எழுப்பினார். எழுப்பும்போது என்ன நடந்தது? ஒரே பேரான குமாரன், இதுவரை ஒரே பேரான குமாரனாய் இருந்தவரை உலகத்திற்கு அனுப்பி அவரை என்னவாக மாற்றிவிட்டார்? முதற் பேரான குமாரனாக மாற்றிவிட்டார்.
the only begotten son. அப்படிதானே வேதம் அவரை அவ்வாறு தான் சொல்லுகிறது. 3:14 சொல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆனா ரோமர் 8:29 வரும்போது அது நம்ம எடுத்து படிச்சு நல்லா மனப்பாடமா எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அது ரொம்ப எத்தனை தடவை படித்தாலும் தெவிட்டாத இன்பமாக இருக்கும். 8:29 வாங்க, என்ன சொல்றாரு? தம்முடைய குமாரன், யாருங்க? ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. ஐயா, ஒரே பேரானவர் இப்பொழுது முதற் பேரானவரானார். ஏங்க? அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 100,000 நம்ம எல்லாம் இணைந்து விட்டோம். இப்பொழுது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் இல்ல, அநேக குமாரர்கள் குமாரத்திகள். இதில் முதற் பேரானவர் இயேசு. அவர்தான் முதலாவதாக உயிரோடு எழுந்தவர், முதலாவதாக புது சிருஷ்டியாக உயிரோடு எழுந்தார். அதுதான் வேதம் சொல்லும் சத்தியம். அப்போ அவர் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறாரோ அதே புது சிருஷ்டியாக நாம் இருக்கிறோம். மறுபிறப்பில் அவரோடு இணைக்கப்பட்டபடியால் அவருக்கு நடந்ததெல்லாம், அவர் மரித்த போது நாமும் மரித்தோம், அவர் உயிரோடு எழுந்த போது நாமும் உயிரோடு எழுந்தோம். அவர் உயிரோடு எழுந்த போது பிதா அவரை என்ன சொன்னாரு? நீர் என் குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். ஐயா, ஆதி முதல் அவருடைய மார்பிலே நித்தமும் செல்ல பிள்ளையாக இருந்த ஒரே பேரான குமாரன் மனித சாயலை ஏற்று மனித குலத்தை மீட்க 2 காரியத்திற்காக ஒண்ணு மனிதன் தான் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்க முடியும். இந்த பூமி மனிதனுக்கு அவர் கொடுத்து விட்டார், அதிலிருந்து அவர் மாற மாட்டார். 2வதாக, இந்த மனித சாயல் தான் தேவ சாயல் என்பதை உலகத்திற்கு தம் வாழ்க்கையிலே காண்பித்தார். ஒருவனும் தேவனுடைய மகிமையை கண்டதில்லை. ஒரே பேரான குமாரனாக வந்தவர் அந்த சாயலை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் பாவமாக்கப்பட்டபடியினாலே அவரும் மறுபடியும் பிறந்தார். அதனாலதான் அவரை மறுபிறப்பிலே புது சிருஷ்டி என்று அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கொலைசியருக்கு வாங்க, இதை முடிச்சிடறேன் நானு. 30 என்ன சொல்றாரு பாருங்க? தம்முடைய ஒரே பேரான குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயல், புது சிருஷ்டியின் சாயல். என்ன சாயலுங்க? தேவ குமாரனின் சாயல். அவருக்கு அவரை எப்படி ஜெனிப்பித்தேன் என்று சொன்னாரோ அவ்வாறுதான் நம்மையும் ஜெனிப்பித்தார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, அது தேவனுடைய செய்கையாயிருக்கிறது. நீங்க 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்றாரு? புது சிருஷ்டி, பழையவள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்? ஒரே காரணம், கிறிஸ்துவுக்குள் இருப்பதால். இது தேவனாலே ஆயிற்று என்று சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:29-30 அதான் சொல்றாரு. தேவனாலே நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வைக்கப்பட்டோம். எபேசியர் 2:10 அதான் சொல்றாரு, எப்படி அவர் நம்மை புது சிருஷ்டியாக்கினார் என்று. இங்க 2 கொரிந்தியர் 5:17 அப்புறம் 21 வசனம் வரைக்கும் எப்படி நம்மை அவர் புது சிருஷ்டியாக்கினார் என்று சொல்லுகிறார். அவரை பாவமாக்கி நம்மை நீதிமானாக்கி நம்முடைய பாவங்களை எண்ணாமல் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து பிதாவாகிய தேவனோடு புது சிருஷ்டியாக ஒப்புரவாக்கினார் என்று சொல்லுகிறார். அததாங்க இங்க சொல்றாரு, அவர்களை நீதிமலாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஒரே பேரானுடைய மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மகிமையின் சாயலை பெற்ற கிருபா பாத்திரங்கள் நாம். என்ன சாயலுங்க? புது சிருஷ்டியின் சாயல். கிறிஸ்து முதற் பேரானவர். இதை பவுலடிகளார் அந்தியோகியா சபையிலே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் பாருங்க.
அந்த கொலைசியர்ல அந்த வசனத்தை வாசித்து அங்க போவோம். கொலைசியர் 1 அதிகாரத்துக்கு வாங்க. 15, 18 பாருங்க. அங்க தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இதுல நமக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது. அதனாலதான் அதை நான் படித்து காண்பிக்க விரும்புகிறேன். ஒண்ணு 15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபம், அத காணக்கூடாத தேவனுடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்தினார். மனிதன் தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டான். மனித சாயல்தான் தேவ சாயல் என்பதை சுவிசேஷத்தில் அவர் வெளிப்படுத்தினார். அதான் யோவான் அப்போஸ்தலன் சொல்றான். அந்த மகிமையின் சாயலை, மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்றார் பாருங்க. அதர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும், அங்க சொல்றது எபிரேயர்ல, இங்க என்னது? அவருடைய சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதற் பேரானவர். என்ன சிருஷ்டிங்க? சர்வ புது சிருஷ்டிக்கும் அவர் முதற் பேரானவரானார். the first born, ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பார்ன் தான் சொல்றாங்க. 18ஆம் வசனத்தை பாருங்க. அவரே சபையாக சரீரத்திற்கு தலையானார், எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவராய். இங்க முதல்வராய் இருக்கும்படி போட்டிருக்குது. ஆங்கிலத்துல பாருங்க, முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு மரித்தோர்ந்து எழுந்த முடிக்கும் பொழுது என்ன முடிக்கிறான் பாருங்க, முதற் பேருமானார். the only begotten son, ஒரே பேரானவர் இப்பொழுது முதற் பேரானார். அப்படின்னா என்னங்க அதோடைய எவ்வளவு பெரிய நல்ல செய்திங்க. அவர் முதற் பேரானவர். அதே மாதிரிதான் நான் இருக்கேன். நான் அதற்கு பின் பிறந்தவர். அததான் பவுல் என்ன சொல்றார் பாருங்க. அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15 ரொம்ப தெளிவாய் அதை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நீங்க இன்னும் இந்த உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலன்னா பாவத்துல தாண்டா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி, உயிர்த்தெழுந்தபடினால இப்ப நீங்க பாவத்துல இல்ல, நீங்க உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கலன்னா உங்க விசுவாசம் விருதா, அதெல்லாம் சொல்லிட்டு 20ஆம் வசனம் உங்களுக்கு வாசிக்கிற, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். முதற் பேரானவர். அதத்தான் சொல்றாரு, அவர் முதற் பேரானவர் என்று சொல்லுகிறார். இங்க அதைத்தான் அவர் சொல்றாரு. அதே பவுல் அந்தியோகிய சபையில சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. அந்தியோகிய சபைக்கு அவர் எழுதும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல அப்படியே அவங்களுக்கு சுவிசேஷத்தை கிரமமாக சொல்லி கொண்டு வருகிறார். எப்படி அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, எழுதப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற, அதெல்லாம் நிறைவேறின பின்பு அவரை கல்லறையிலே வைத்தார்கள் சொல்லிட்டு தான் 30ஆம் வசனம் சொல்றாங்க. அங்கிருந்து நான் வாசிக்கிறேன். தேவனோ அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார், தம்முடனே கூட எருசலேமுக்கு போனவர்களுக்கு அநேக நாள் தரிசனமானார். இவங்க எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் 32ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் உயிரோடு இருந்த பொழுது என்ன சொன்னாரா ஆண்டவரு? நீர் என்னுடைய குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்ற தீர்க்க தரிசன வார்த்தை 2ஆம் சங்கீதத்தில் எழுதி இருக்கிறபடியே ஐயா உயிரோடு எழும்பொழுது என்ன சொன்னாரா? நீர் என் குமாரன். ஐயா ஏங்க? அவர் பாவத்துக்கு உட்பட்டு மரணத்துக்கு உட்பட்டு இப்போ புது சிருஷ்டியாக அவருடைய குமாரனாக எழுப்புகிறார். அப்பொழுது ஆண்டவரோடு சொன்னது, நீர் என்னுடைய குமாரன். சங்கீதம் 2:7 எடுத்து பாருங்க. அது ரொம்ப தெளிவாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அது தாவீதை பற்றி சொல்லப்பட்டதல்ல. தாவீது அழிவுக்குட்படுத்தப்பட்டான், இயேசு கிறிஸ்துவோ அழிவுக்குட்படுத்தப்படவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் புது சிருஷ்டியின் முதல் பெயரானவர். இப்ப அதுதான் இங்க சொல்றாரு, இன்று உம்மை ஜெனிப்பித்தேன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, இயேசுவை எழுப்பினதினாலே
அவரை முதற் பேரானவர் ஆக்கினபடியினாலே நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார். என்னங்க? நம்மை புது சிருஷ்டியாக்கினார். இழந்து போன ஆளுகையை திரும்ப நமக்கு தந்தார். ஆதியாகமம் 3:15 பண்ணின வாக்கு தத்தம் தொடர்ந்து வருகிறது. இந்த புது சிருஷ்டியை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஆனா அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? இப்பொழுது நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையிலே அதை சுவிசேஷமாக அறிவிக்கிறார் சொல்ல. அந்த வாக்கு தத்தத்தை பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று உங்களுக்கு சுவிசேஷமாக சொல்லுகிறார். ஐயா, நல்ல செய்தி, புது சிருஷ்டி. நான் அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன். நான் அவரோடு கூட உன்னதங்களிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார், எனக்குள் வாழ்கிறார், எனக்குள் உலாவுகிறார். அதுதான் நல்ல செய்தி. அததான் அங்க வாக்கு பண்ணினது. என்ன வாக்கு பண்ணின இரக்கம் என்று லூக்கா 1 அங்க சகரியா மூலம் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அங்க அன்னாள் மூலம் சொல்வதையும் பார்க்கிறோம். சிமியோன் சொல்வதை பார்க்கிறோம். ஆனா அது கிருபை. அந்த கிருபை, அந்த கிருபை நம்மை புது சிருஷ்டியாக்கின கிருபை தான் அவர் வாக்கு பண்ணினார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, நிச்சயமான கிருபைகளை நமக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். தாவீது இல்ல, இது இயேசு கிறிஸ்துவை மேசியாவை பற்றி சொல்லப்பட்டது. சங்கீதம் 2:7 சொல்லிட்டு அவர் அழிவை காணவில்லை. ஏன்? அவர் உயிரோடு இருந்தார். ஆதலால் சகோதரரே, இவரால், இந்த சுவிசேஷத்தால், அவருடைய மீட்பின் கிரியையினாலே உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகி நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அதை சொல்லிட்டு தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப டாப்பா, கிளைமேக்ஸா 39 முடிக்கிறார். விசுவாசிக்கிறவன் எவனும், வேற குவாலிபிகேஷனே இல்ல, வேற கண்டிஷனே இல்ல, வேற நிபந்தனையே இல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனும் எவைகளிலிருந்து விடுதலையாக்க, பாவமோ, வியாதியோ, சாபமோ, குறைவோ, மலடோ, தரித்திரமோ, அவைகளினின்று விடுதலையாகி இவைகளினாலே நீதிமா அப்படின்னு புது சிருஷ்டியாக்கப்படுகிறான். விசுவாசிக்கிற அத்தனை பேரும் புது சிருஷ்டியாக்கப்படுகிறார்கள், நீதிமானாக்கப்படுகிறார்கள். அப்படிதானே? பரிசுத்தவான்களாக்கப்படுகிறார்கள், சுகமுள்ளவர்களாக்கப்படுகிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் உள்ளவர்களாக்கப்படுகிறார்கள், பரிபூர்ணம் உள்ளவர்களாக்கப்படுகிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்று அவர் அங்க சொல்லுவதை பார்க்கிறோம். இதுதான் எபிரேய ஆக்கியோன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எபிரேய ஆக்கியோன் மாத்திரமா சொல்றாப்புல, வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட நான் நீங்க இந்த புது சிருஷ்டியின் முதற் பேரானவர் இயேசு. அப்போ இந்த புது சிருஷ்டினா என்னன்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் இதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறேன். வெளிப்படுத்தின விஷயத்துல 1 அதிகாரத்துல பாருங்க, 5ஆம் வசனம் என்ன சொல்றாரு? உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர், புது சிருஷ்டியானவர். அதுதான் சொல்றாரு. 3:14 அதுதான் சொல்றாரு. 3:14 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருப்பவர், முதற் பேராயிருப்பவர், புது சிருஷ்டிக்கு முதற் பேராயிருப்பவர் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. இந்த எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துல அவர் எப்படி புது சிருஷ்டியானார் என்று சொல்றது இங்க பாக்குறோம். இவர் தேவனுடைய 3ஆம் வசனம் வாசிக்கிறேன் நானு. பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தால் தாங்குவராய் தம்மாலே தாமே பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி புது சிருஷ்டியின் முதற்பாலனானவராய் மகத்துவமானுடைய வலது பாரதத்தில் உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கலும் விசேஷ நாமத்தை, எப்பொழுங்க? புது சிருஷ்டி. அவர் பழையது சொல்லல, திருத்துவ தேவனை பற்றி சொல்லல, விசேஷ நாமத்தை உயிரோடு எழுந்த புது சிருஷ்டியாக சுதந்திரித்துக் கொண்டார். அந்த நாமம் அவருக்கு சொந்தம்,
அது நமக்கு சொந்தம். அந்த நாமத்துல தான் இன்னைக்கு நாம உலகத்துல அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறோம். எப்படி என்றால், அதான் ரொம்ப அழகா சொல்றார். எப்படி என்றால், இப்போ அவர் பரலோகத்தில் இருந்து ஆளுகை செய்ய பூமியிலே அவருக்கு உரிமை இல்லை. இப்போ அவருக்கு உரிமை கொடுக்கப்படுகிறது புது சிருஷ்டியாக. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னங்க, ஆதியும் அந்தமும் இல்லாதவரை இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த முட்டா பசங்க யெகோவா விட்னஸ் இருக்கான்ல, இத தெரியாதபடினாலதான் இன்னைக்கு குழப்பிக்கிட்டு அலைகிறானுங்க. ஐயா, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, அவர் சிருஷ்டி கர்த்தா. ஆனா என் மேல தேவன் வைத்த அன்பினால அவர் என்னை மீட்கும் பொருளாக பாவமாகி மரணத்திற்குட்படுத்தப்பட்டு பாவத்திற்கான தண்டனையை ஆக்கினையை முழுவதுமாய் செலுத்தினார். ஏசாயா 53 படிச்சு பாருங்க. எவ்வளவு தூரத்திற்கு பிதா நம்மேல் வைத்த அன்பினால் அவரை அவ்வாறு உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தண்டனைக்கு அவர் உயிரோடு எழுப்பும் பொழுது மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டியின் முதற் பேரானார். அவர் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆதியிலே அவர் தேவனாயிருந்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். பாவங்கள் சுமத்தப்பட்டு உயிரோடு, அததான் சொல்றாரு. அததான் எடுத்துட்டு கோபப்படுறானுங்க. என்னது, அவரும் புது சிருஷ்டியானபடினால சிருஷ்டிக்கப்ப இல்லங்க, அவர் சிருஷ்டி கர்த்தா. அவர் உயிரோடு எழுந்த பொழுது பிதா சொன்னதுதான் என்ன சொல்றாரு? நீர் என் குமாரன், இன்று உம்மை நான் ஜெனிப்பித்தேன். ஐயா, ஆதியில மனுஷனை சிருஷ்டிக்கும் போதோ அல்லது தேவதூதர்களை சிருஷ்டிக்கும் பொழுதோ உலகத்தில் அவரை சிருஷ்டிக்கவில்லை. ஏன்? அவர் தான் சிருஷ்டித்தாரு. அவர் சிருஷ்டி கர்த்தா. அவர் அதர்சனமான தேவன். அவர் மனிதனாய் மனித சரீரத்திலே வந்து பாவம் ஆக்கப்பட்டு பாவம் செய்யவில்லை. பரிசுத்த வித்தினால் பிறந்தார். அவர் ஆதாமுக்குள் பிறக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்த வித்தினால் பிறந்தார். பாவ மாம்ச சாயலிலே பிறந்தார். ஆதாமுக்குள் பிறக்கவில்லை. பாவம் அறியாதவர். அவர் பாவம் ஆக்கப்பட்டார் சிலுவையிலே. ஆக்கப்பட்டபடியினாலே பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டு நரக ஆக்கினையை அனுபவித்து முற்றிலுமாய் பாவத்திற்கான தண்டனை, நியாயப்பிரமாணம் கேட்ட நீதியை முழுவதுமாய் நிறைவேற்றி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அப்பொழுது அவர் புது சிருஷ்டியின் முதற் பேலானவராக எழுந்தார். அததான் அவர் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் என்னுடைய குமாரன். ஒரே பேரான குமாரனை மனித குமாரனாக அனுப்பிவிட்டார். மனித குமாரனாக மீட்கும் பொருளாக கிருபாதார பலியாக அவரை ஒப்பு கொடுத்து அவரை எழுப்பும் பொழுது பிதாவின் சத்தம், அந்த சத்தம் கேட்டு அவர் உயிரோடு எழும்பி வருகிறார். என்ன? நீர் என் குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்றார். கல்லறைகள் திறந்தது. கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. புது சிருஷ்டியின் முதற் பலனாக இயேசு உயிரோடு எழுந்தார். ஐயா, அவருக்கு நடந்ததெல்லாம் நமக்கும் நடந்தது. ஏங்க, நாம் அவருக்குள்ளதான் இருக்கோம். அவரு உயிரோடு எழும்பும் பொழுது நாமும் அந்த சத்தத்தை கேட்டோம். என்ன சத்தம்? நான் 1 பேதுரு 1:23 சொல்றாரு. யாக்கோபு 1:18 என்ன சொல்றாரு? தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். இயேசு எப்படி தேவ வார்த்தையின் சத்தம் கேட்டு ஜெனிப்பிக்கப்பட்டாரோ அவ்வாறுதான் நாமும் ஜெனிக்கப்பட்டோம். அதே சத்தம் தான், நீ என் குமாரன், இன்று உன்னை ஜெனிப்பித்தேன் என்றார். இயேசுவை விசுவாசித்த பொழுது, அவர் மரிக்கும் பொழுது அவரோடு நான் மரிக்கிறேன்,
அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. அவரை பார்த்து நீர் என் குமாரன் என்று ஜெனிப்பித்தேன் என்று சொல்லும் பொழுது புது சிருஷ்டியாக என்னையும் பார்த்து அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கும் நடந்தது. இதுதாங்க அவர் தேவனோடு உள்ள இணைப்பின் ரகசியம். பை அவர் யூனியன் வித் கிரைஸ்ட். ரோமர் 5ஆம் அதிகாரத்தை மறக்கவே முடியாது. அவரோடு இசைந்து இருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருக்கிறார். அததான் நம்ம எவ்வாறு புது சிருஷ்டி ஆக்கினார் என்று சொல்லுகிறார். இந்த புது சிருஷ்டி ஆக்கினதை தான் அங்க சங்கீதம் 2:7 அப்போஸ்தலர் 13 எல்லா இடத்திலையும் சொல்வதை பார்க்கிறோம். அவரை எப்படி புது சிருஷ்டி ஆக்கினார்? அதேதான். அவரை எப்படி உயிரோடு எழுப்பினார்? அதே உயிர் தெழுந்த வல்லமை தான். சந்தேகம் இருக்கா? எபேசியர் நிருபத்துக்கு வாங்க. அது அங்க ரொம்ப தெளிவாய் சொல்வதை பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே இயேசுவை எப்படி எந்த பலத்த சத்துவத்தின் வல்லமையினால் எழுப்பினாரோ அந்த வல்லமையின்படியே விசுவாசித்த நம்மிடத்தில் ஐயா எப்படி நம்ம உயிரோடு எழுப்பின சொல்றாரு, காண்பிக்கும் தம்முடைய வல்லமை. அதே வல்லமை, வல்லமையின் படியே அந்த வல்லமையின் படியே நம்மையும் அவரோடு எழுப்பினார். அது அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு. அந்த வல்லமையை காண பிரகாசம் உள்ள கணவன் ஜெபிக்க சொல்றாரு. அங்க வல்லமையில எழுப்பி இயேசுக்கு என்ன பண்ணினாருன்னு 20, 21, 22, 23 வசனங்களை வாசித்து பாருங்க. சகலமும் அவருடைய பாதம் கீழ்ப்படுத்தினார். அத சொல்லிட்டு தான் அடுத்த அதிகாரத்துல சொல்றாரு, நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமா, நாமும் மரித்தவர்களாய் இருந்தோம். தேவனோ 4ஆம் வசனம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் மிகுந்த அன்பு என்ன பண்ணாராம், நம்மை கிறிஸ்துவுடனே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்பங்க உயிர்ப்பித்தாரு? நீர் என் குமாரன், இன்று உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொன்னாரே, அதே வேளையிலே அவரோடு கூட உங்களையும் என்னையும் உயிர்ப்பித்தார். அந்த சத்தம் அவருக்கு மாத்திரமல்ல, அவருக்குள்ளாக இருந்த நமக்கும் கேட்கப்பட்டபடினாலே, அந்த சத்தத்தினாலே அவருடைய குமாரனாக குமாரத்திகளாக நாம் உயிரோடு எழுப்பப்பட்ட புது சிருஷ்டி. அவர் முதற் பேரானவர். அநேகம் சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு ரோமர் 8:29 அவரோடு கூட நம்மை உயிர்ப்பித்தார். இது கிருபை, இது கிருபை, இது கிருபை. அத சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, 7ஆம் வசனத்துல பாருங்க. அந்த கிருபையை விளங்க பண்ணுவதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள், திரும்ப அதுதான் சொல்றாரு, அவருக்குள் மரித்தோம், அவருக்குள் எழுப்பப்பட்டோம். இப்ப என்ன சொல்றாரு, அந்த அவருக்குள் அவரை எழுப்பி உன்னதங்களில உட்கார வைத்தான்னு சொல்றாரு 19, 20, 21. அதேதான் நமக்கும் நடந்தது. அவரை உயிரோடு எழுப்பும் பொழுது அவரோடு கூட நம்மையும் உயிர்ப்பித்தார். அவருக்கு சத்தம் கேட்ட பொழுது நமக்கும் புது சிருஷ்டி என்ற சத்தம் கேட்டது. அந்த வார்த்தையினாலே நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோம். அத சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு, அவரோடு கூட எழுப்பி என்ன பண்ணாரா, அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணினார். புது சிருஷ்டி சாதாரணமா நினைக்காதுங்க. சேஞ்ச் யுவர் திங்கிங். இருதயத்துல இதை ஆழமா போடுங்க. இதை தியானித்து ஒரு படத்தை உருவாக்குங்க. புது சிருஷ்டி அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர். அவருடைய அதே வல்லமை தான் எனக்குள் இன்றும் உயிர்த்தெழுந்த வல்லமை கிரியை செய்கிறது. அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டதோ அதே அதிகாரம் எனக்கு, என்ன வல்லமையோ அதே வல்லமை எனக்கு. அதனாலதான் சொல்றேன், சகலமும் அவருடையது. அப்படித்தானே சொல்றாரு 1 கொரிந்தியர் 3:20, 22. சகலமும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியங்க.
அன்இமேஜினபிள், நினைக்க கூட முடியாது, எல்லையில்லாத ஒரு புது சிருஷ்டியாக, தேவனாக, தேவகுமாரனாக, புது சிருஷ்டியில் அவருடைய சாயலிலே இளைய சகோதரனாக அவர் முதற் பேரானவர். நாம் இளைய சகோதர சகோதரிகள். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்களை பாருங்க. If you can understand the new creation reality, our life will not be an ordinary life. If God opens our eye to see this new creation reality, we'll be superman, superwoman in this world. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழ்வோம். எப்போ? இந்த புது சிருஷ்டியின் சத்தியத்தை அறிந்தோமானால். இந்த சத்தியம் நம்ம இருதயத்தில் இருந்தா நாம் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக இருப்போம். எந்த துர்ச்செய்தியை கேட்டாலும் பயப்பட மாட்டோம். நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் மட்டும் நம்முடைய இருதயம். இந்த 112 சங்கீதத்தை ரொம்ப அழகா சொல்லுவாரு. எப்பங்க இந்த உறுதியான விசுவாசம் உள்ள இருதயம் வரும் பொழுது, எப்படி இந்த உறுதியான விசுவாசம் உள்ள இருதயம் வரும்? இந்த உறுதியான விசுவாசம் உள்ள இருதயம் வேணும்னா இந்த புது சிருஷ்டியின் ரியாலிட்டி, உண்மைகள் எனக்கு வெளிப்பாடாக வேண்டும் இருதயத்துல. அதற்கு அதை நான் தியானிக்க வேண்டும். அவருக்கு என்ன நடந்ததோ அதுதான் எனக்கு நடந்தது. அவர் எப்படி புது சிருஷ்டியின் முதற்பாலன, அதே புது சிருஷ்டி தான் நானும். எவ்வளவு பெரிய பாக்கியங்க! அற்ப மனி ஏன் இதுதான் தேவன் அக்காலத்திலே ஆதாமுக்கு கொடுத்த தேவன் இழந்து போனார். பூமியின் தேவனாக அவனை சிருஷ்டித்தார், ஆளுகையை கொடுத்தார். அந்த இழந்து போன ஆளுகை இப்ப பாருங்க, அவையெல்லாம் நாம் பெற்று விட்டோம். அததான் இங்க சங்கீதத்துல நான் உங்களுக்கு 112 மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 6ல இருந்து வாசிக்கிறார். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். இந்த புது சிருஷ்டியின் சத்தியங்கள் இருதயத்தில் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டால் ஒன்றும் உங்களை அசைக்காது. ஒன்றும் உங்களை அசைக்க முடியாது. அசைக்கப்படாத இடத்தில் இருப்பீர்கள். அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன், நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். யாருங்க? புது சிருஷ்டியை சொல்றாரு, நீதிமான். துர்ச்செய்தியை கேட்கிறத ஏன் இருதயம் நம்பி திடனாய் இருக்க காரணம் அது நான் யார்? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நான் எப்படி இருக்கிறேன்? எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நான் எப்படி வாழ முடியும் என்று இந்த புது சிருஷ்டியை குறித்த வெளிப்பாடு அறிவு இருக்கிறபடினாலே அவன் விசுவாசம் அசையாதிருக்கும். துர்ச்செய்தி பாடியில சிம்டம் வந்தாலும் சரி, சூழ்நிலை எதிர்மாறாய் இருந்தாலும் சரி, அவன் எப்படிதான் இருப்பானா? பயப்படவே மாட்டான். பயமே இல்லாத, சந்தேகமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அவ்வளவு தூருக்கு இருதயம் பக்குவம். எதனால? நான் புது சிருஷ்டி என்ற. அதனாலதான் கென்னத் ஹேகின் சொல்றாரு, அவர் மறுபடியும் பிறந்த பொழுது அவர் ஸ்கூல் தான் படித்துக் கொண்டிருந்தாரா. பாக்குறவங்கள்ட்ட இந்த ஒரு வார்த்தை தான், நான் யார் தெரியுமா? ஐ எம் a நியூ கிரியேஷன். நான் யார் தெரியுமா? ஐ எம் a நியூ கிரியேஷன். ஐ எம் a நியூ கிரியேஷன். இதுவரை இல்லாத ஒரு புது சிருஷ்டி நான். அதாவது எல்லையே இல்லாத ஒரு புது சிருஷ்டி நான். எதையும் செய்ய முடியும். All things are possible for this new creation. அததான் அவர் அங்க திரும்ப திரும்ப கன்ஃபஸ் பண்ணாரு. ஏங்க கன்ஃபெஷன்? அவர் கன்ஃபெஷன் alone gives us the possession. நாம் சுதந்திரிக்க பண்ணுகிறது விசுவாச அறிக்கை. ஏன்? சொல்லுகிறதை நாம் கேட்டு அது இருதயத்திலே பதிக்கப்படுகிறது. இருதயத்திலே ஆவியானவர் அதை வெளிப்பாடு தரும் பொழுது விசுவாசமாக நான் விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று சொல்லுகிறோம். அப்ப பாருங்க, இந்த சத்தியம் இருதயத்துல நாட்டப்பட்டா அவன் துர்ச்செய்தி கேட்கிறதுனால் பயப்படான். அவனுடைய இருதயம் தான் யார் என்பதை நம்பி திறனாயிருக்கும். கர்த்தரை நம்பி திறனாயிருக்கும்.
அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். ஏங்க? புது சிருஷ்டி என்ற விசுவாசம், புது சிருஷ்டியின் ஸ்லாக்கியங்கள் என்ன? வாட் ஆர் த privileges of new creation? What is the reality of new creation realities? அதை அறிந்தோமானால் விசுவாசம் உறுதியாய் இருக்கிற இருதயம் நமக்கு காணப்படும். பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் நீக்கப்படும். வழிவிலகி போகிற இருதயம் நீக்கப்படும். அப்ப விசுவாசம் உள்ள இருதயம் வர இந்த சத்தியம், ஐயா, அந்த விசுவாசம் உள்ள இருதயம் இருக்கும்போதுதான் ஆளுகை செய்ய முடியும், சுதந்திரிக்க முடியும். அதுக்குதான் நான் இதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவன் எது வரைக்கும் பயப்படாது இருப்பானா? உற்செய்தி கேட்டா பயப்பட மாட்டான். சூழ்நிலைகள், சத்துருக்கள் சரியில்லை, சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் வரை, பரலோகத்தை பூமியில் அனுபவிக்கும் வரை அவன் பயப்படாது இருப்பான். அவன் ஆளுகை செய்யும் வரை பயமே. எப்போங்க? இந்த புது சிருஷ்டியின் கிளாக்கியங்கள் உள்ள போகும் பொழுது. இந்த புது சிருஷ்டியை குறித்து இவ்வளவு சொன்னவர் தாங்க பாக்குறோம். நம்ம என்ன சொல்றாரு? நம்முடைய வாழ்க்கையில போக்கஸ் எல்லாம் இந்த புது சிருஷ்டி மேல இருக்கணும். அததான நான் ஏற்கனவே சொன்னேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? அந்த புது சிருஷ்டியை காரியம் என்று சொன்னாரு. அதையதான் நான் பாக்குறேன்றாரு. நான் வெளித்தோற்றத்தை பாக்குறது இல்லை என்றாரு. அதே அந்த இதுல 6ஆம் வசனம் வரும்போது, நான் வெளித்தோற்றத்தை பார்த்து நடப்பவர்கள் அல்ல, விசுவாசத்தினாலே ஆவி மனிதனை பார்த்து நடப்பவள் என்று சொல்லுகிறார். அதே 4ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது 13ல, இதை நான் இருதயத்துல புது சிருஷ்டி என்று விசுவாசிக்கிறபடினால என் பார்வையே அப்படித்தான் இருக்கு, என் பேச்சும் அப்படித்தான் இருக்கு, என் நினைவும் அப்படித்தான் இருக்கு, என்னையும் மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது புது சிருஷ்டியாக பார்க்கிறேன்னு சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு? காணப்படுகிற வெளி மனிதனை அல்ல, காணப்படாத உள்ளான புது சிருஷ்டியை நோக்கி இருக்கிற நமக்கு நித்திய கனமகிமை உண்டாகும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லுகிறார். இதுதான் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாக்கு பண்ணினது, அப்படிதானே? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்துல, எரேமியாவுல வாக்கு பண்ணினது, அததான் இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது ஜீவன், புது ஸ்பாவம், புது திறமை, புது விசுவாசம், புது அன்பு, எல்லாம் புதிதாயின. பழைய ஆதாமுக்குள் இருந்த எல்லாம் ஒளிந்தது. இருள் ஒளிந்தது, ஒளி வந்தது. மரணம் ஒளிந்தது, ஜீவன் வந்தது. ஐயா, அததான் சொல்றாரு. ஆளப்படுகிற நிலைமை மாறப்பட்டது, ஆளுகிற இடத்திற்கு வந்து விட்டோம். ஏன்? நீதியை பெற்றவள் ஆளுகை செய்வது. போன வாரம் அதுதான் சொன்னேன். அதிக நிச்சயம் எதுங்க? நாம் மரிப்பதல்ல, நாம் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் தான் சத்தியம் சொன்னது. அதுதான் என் வாயில காணப்படணும். நினைவை மாற்றுங்க. நான் மரிப்பது நிச்சயம் என்ற நினைவு எல்லா மனிதனுக்கும் இருக்கு. ஆனா புது சிருஷ்டி நிச்சயம் என்னங்க? நான் ஆளுகை செய்வது அதே நிச்சயம். மரணத்தையும் நான் ஆளுகை செய்பவன். அதான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. எல்லாம் புதிதாயினு சொல்லிட்டு, இவையெல்லாம் தேவன் இந்த புது சிருஷ்டியை, இயேசுவை எவ்வாறு உயிரோடு எழுப்பினாரோ அதே மாதிரி என்னை புது சிருஷ்டியாக்கினார். எப்படி நம்மை புது சிருஷ்டியாக்கினார்? நம்முடைய பாவங்களை அவர் மேல் சுமத்தி, அவருடைய நீதியை நமக்கு கொடுத்து, அவரோடு நம்மை இணைத்து, பாவம் மனிதன் அவரோடு இணைக்கப்பட முடியாது. பாவம் முழுவதுமாய் நீக்கப்பட்டது. We became one with him because the sin has been removed forever and ever, and we have become eternally righteous. ஆகவேதான் நித்தியமாக அவரோடு இணைக்கப்பட்டோம், இவ்வாறு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்றதை சொல்லிட்டு தான் 6ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? இந்த கிருபையை நீங்க விருதாவாக யூஸ் பண்ணது, புது சிருஷ்டிய விருதாவாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க யார் என்பதை சொல்லிட்டு தான் அந்த 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறவங்களுக்கு, 14ல, நீ புது சிருஷ்டி. அப்படின்னா யாரு நீ? புது சிருஷ்டி நீதியானவன், அங்க அநீதியே இல்லை. புது சிருஷ்டி, நீ ஒளியாய் இருக்கிறாய்.
இருளே இல்ல. புது சிருஷ்டி என்ன சொல்றாரு? நீ கிறிஸ்துவாய் இருக்கிறாய். தேவதூஷணம் இல்லங்க, வேதவசனம் சொல்லுது. நீ கிறிஸ்துவாய் இருக்கிறாய். நீ பிசாசு இல்ல. நீ பிசாசின் மகன் அல்ல. தேவகுமாரன், தேவகுமாரத்தி. வாயின் ஒக்கபலரை எல்லாம் மாற்ற வேண்டும். கிறிஸ்துவாய் இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு? நம்மை விசுவாசி என்று சொல்லுகிறார். விசுவாசி, இதை நாம் அறிக்கை பண்ண வேண்டும். இருதயத்தில் இது உறுதியாய் இருக்க வேண்டும். இது புது சிருஷ்டியை பற்றி நிறைய சொல்றாரு. நான் இது ஒரு காரியத்தை வாசித்து இன்னைக்கு முடிக்கிறேன். அதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு பாருங்க. நாம் தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயம். அவர் என்ன சொல்றாரு? அதுக்கெல்லாம் அடுத்து பாருங்க. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஏங்க, பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டனால, நீதிமானனால, பரிசுத்தவான்கள், உன்னதமான தேவனின் பரிசுத்தவான் ஆனபடினால நமக்குள்ள வாசம் பண்ணின வாழ்கிறார். இஸ் நாட் டொல்லிங், வந்து தங்குறது இல்ல, வாழ்கிறார். அவர்களுக்குள்ளே ஊளாவி அவளுடைய தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். நீங்கள் தேவனுடைய, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஐயா, பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உலாவுகிறார். அதே இடத்துக்கு நம்ம வந்துட்டாங்க. இழந்து போனதை திரும்ப நமக்கு தந்து விட்டார். அவர் நமக்குள்ளே உலாவுகிறார். எதற்குங்க? எப்படி ஆதாம் ஏவாளோடு ஆதியிலே அவர் ஐக்கியம் கொண்டாரோ அதே ஐக்கியத்திற்கு நம்மை கொண்டு வந்து விட்டார். புது சிருஷ்டியின் பாக்கியங்களை பாருங்க. உலாவுகிறார். நான் போகும் இடத்திற்கு அவர் வருகிறார். நான் எங்க போனாலும் அவர் கூட வருகிறார். நான் அவரை சுமந்து சொல்லுகிறேன். அவருடைய மகிமையை, அவருடைய மகிமையின் பிரகாசத்தை, அவருடைய நீதியை, அவருடைய வல்லமையை, அவருடைய அதிகாரத்தை நான் சுமந்து சொல்லுகிறவர். ஐயா, உம்முடைய மகிமை எனக்கு காண்பின்னு மோசே ஜெபித்த மாதிரி ஜெபிக்க தேவையில்லைங்க. We are the container of the glory. அந்த மகிமையை சுமந்து சொல்லுபவர்கள். தேவா பிரசன்னம் தாருமேன்னு கேட்க தேவையில்லை. அந்த பிரசன்னத்தை சுமந்து சொல்லுபவர்கள், ஐம்புலன் உணர்வினால் நடப்பவர்கள் அதை உணர முடியாது. அதெல்லாம் ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணுவாங்க சில கூட்டங்கள்ல. இதோ இறங்குகிறார், இறங்குகிறார், உங்கள் பக்கத்திலே நிற்கிறார், ஓ ஓ தொடுகிறார். இது ஆர்டிபிஷியல். இது சத்தியம். அவர் உங்களுக்குள் உலாவுகிறார். அந்த பெரிய எவாஞ்சலிஸ்ட் நடத்துற கூட்டத்தில் இல்லைங்க, மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிக்குள் அவர் உலாவுகிறார். அங்கு மனுஷனுக்கு ஒரு ஆர்டிபிஷியலா விசுவாசம் கொண்டு வருவதற்காக மனித ஞானத்திலே சொல்லப்படுகிற எமோஷன்ஸ் சேர பண்ணுகிற வார்த்தை. ஆனா வேதம் சொல்லுகிற சத்தியம் அது மாறி போகும். அந்த கூட்டத்திட்டு வெளியே வந்த பிறகு அந்த ஃபீலிங் எல்லாம் போயிடும். இது மாறாதது, நித்தியமானது, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத புது சிருஷ்டியை, தேவன் உலாவுகிறதை, தேவனோடு உறவு கொள்வதை, அந்த மகிமை நம்பிக்கை நமக்குள் இருப்பதை நோக்கி இருக்கிற நமக்கு நித்திய நித்திய கன மகிமை உண்டாகும். ஐயா, புது சிருஷ்டியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை வெளிப்பாடாக அறிய வேதத்தை இன்னும் ஆராய்ந்து படியுங்க. அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது நிருபங்கள் இல்ல. இந்த புது சிருஷ்டி குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் எவ்வாறு பவுலுடைய நிருபங்களை படித்து பாருங்க. இடபிள்யூ கென்யான் சொல்லுகிறார், அவர் புக் எழுதி இருக்கிறார், நியூ கிரியேஷன் ரியாலிட்டிஸ், புது சிருஷ்டியின் உண்மைகள் என்று. அவர் சொல்றாரு, இந்த சத்தியத்தை வெளிப்பாடாய் பெற்றவன் அவன் விசுவாசம் மலை போல இருக்கும். இந்த புது சிருஷ்டியின் சத்தியத்தை அறிந்து கொண்டோமானால் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம். அதாவது பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு என்றென்றும் ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த சத்தியம் வெளிப்பாடாக பெற வேண்டும். அதற்குத்தான் நான் இதை உங்களுக்கு சொல்ல வந்தேன். நாம் ஆள பிறந்தவர்கள் ஐயா, இந்த தேசத்தை ஆள பிறந்தவர்கள் நாம்.
நான் ஆணையிட்டால் அது அப்படியே நடக்கும். எப்பொழுதுங்க? இந்த வெளிப்பாட்டு அறிவாக நான் பெறும் பொழுது. அதனாலதான் தானியேல் 11:32 என்ன சொல்றான்? தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், புது சிருஷ்டியை அறிந்த ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். நாம் அவ்வாறு வாழ வேண்டியவர். தானியேலை போல, தாவீதை போல, பவுலை போல, பேதுருவை போல சுவிசேஷத்தில் வாழ்ந்த நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல இளைய சகோதரர்களாக ராஜ்யத்திலே வாழ நம்மை அழைக்கிறார். நாம் தேவர் ராஜ்யத்தில் வாழ வேண்டியவர்கள். மனதின் எண்ணங்களை மாற்ற வேண்டும். இருதயத்தில் வேத வசனத்தை திணிக்க வேண்டும், நிரப்ப வேண்டும். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் லூக்கா 16:16 சொல்றாரு, அதில் பிரவேசிப்பார்கள். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட வேண்டும். அசதியா இருக்கிறவனுக்கு அல்ல. நாம் அசதியாராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய், பலவந்தம் பண்ணுகிறவர்களாய். எப்படிங்க? இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பதினாலே, இருதயத்தை வேத வசனத்தினால் நிரப்புகிறபடினாலே, புது சிருஷ்டியின் சாக்கியங்களை வெளிப்பாடாக பெற்றுக் கொள்ளுகிறபடினாலே நாம் பலவந்தம் பண்ண முடியும். வேறு வழியே இல்லை. இது தேவன் நியமித்த வழி. இதை ஒருபோதும் அவர் மாற்ற மாட்டார். நம்முடைய புது சிருஷ்டியை சாதாரணமாய் எடுத்துக்கொண்டால் சாதாரண மனிதனாய் வாழும். அதனால்தான் பவுல் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுடுங்கடா, எதையும் போட்டு கவலைப்படாதீங்க, புது சிருஷ்டியை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் தி நியூ கிரியேஷன்றாரு. புது சிருஷ்டியே காரியம். இந்த புது சிருஷ்டியின் பாக்கியங்களை அறிந்து அந்த புது சிருஷ்டியின் பாக்கியத்தின்படி வாழ்கிறவனுக்கு ஒண்ணுமே குறைவு இருக்காதுன்ற இந்த பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள் நாம் வாழ வேண்டிய பிரமாணம், நான் புது சிருஷ்டி என்ற பிரமாணத்தின்படி. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீங்க எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க இருதயம் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, திடனாய் நிற்க, இந்த புது சிருஷ்டியின் பாக்கியங்களை நாங்கள் காண எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். நீங்க எங்களை அழைத்ததினால எங்களுக்கு உண்டான நம்பிக்கை, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொன்றையும் நாங்கள் காணத்தக்கதாக இந்த புது சிருஷ்டியை குறித்த சத்தியங்களை நாங்கள் காணத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுதெல்லாம் ஆவியானவர் வெளிச்சம் தர, நாங்கள் இந்த நாட்களிலே அதிகமாய் நிருபங்களிலே இந்த புது சிருஷ்டியை குறித்து ஆழமாய் தோண்டி ஆராய்ந்து பார்த்து அதை எங்கள் இருதயத்திற்குள் வாயிலே பேசி 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 அறிக்கை பண்ணி இருதயத்திற்குள் கொண்டு செல்ல ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேத வசனத்தின் ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.